பருவமழை தொடங்கி தீவிரமடைய ஆரம்பிச்சிருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல கனமழை முதல் அதிக கனமழை வரை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு வானிலை ஆய்வு மையம் மாவட்டங்களுக்கு எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. குறிப்பா பார்த்தோம்னா நீலகிரி, கோயம்புத்தூர் இந்த இரண்டு மாவட்டங்களுக்குமே அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கு. இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா நேற்றைய தினமும் இந்த இரண்டு மாவட்டங்களுக்குமே ரெட் அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருந்துச்சு. அதாவது 25ஆம் தேதி. அதிலையும் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அவலாஞ்சி பகுதியில் 24 மணி நேரத்தில் 35 சென்டிமீட்டர் மழை வந்து பதிவாகிருக்கு. பொதுவாகவே அதிக மழையை நம்ம எப்படி கணக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டருக்கும் அதிகப்படியாக மழை பெய்யக்கூடியதுன்னா அது அதிகனமழை கணக்கில் சேர்த்துக்கப்படும். ஸோ அந்தபடி பார்த்தீங்கன்னா இந்த ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நீலகிரி மாவட்டத்தில் அந்த அவலாஞ்சி அப்படின்ற பகுதியில் 35 சென்டிமீட்டர் மழை வந்து பதிவாகிருக்கு 24 மணி நேரத்தில். இது முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா பார்க்கப்படுது. இப்போ நீலகிரி, கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லி எடுக்கும் போது இந்த இரண்டு மாவட்டங்கள்லையுமே வந்து முழுக்க மழை பெய்யாது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். குறிப்பிட்ட சில பகுதிகள், அதாவது இந்த தென்மேற்கு பருவமழையினால குறிப்பிட்ட சில பகுதிகள் தான் அதிக மழையை வந்து பெறும். அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த நீலகிரி மாவட்டத்தில் வந்து அவலாஞ்சி, கூடலூர் இந்த இரண்டு பகுதிகளுமே அதிக மழையை பெறக்கூடிய பகுதிகளாக பார்க்கப்படுது. கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது வால்பாறை பகுதியில் அதிகப்படியான மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது அதிக கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வால்பாறை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள். அதே போல நீலகிரின்னு பார்க்கும்போது கூடலூர், அவலாஞ்சி இந்த பகுதிகளை வந்து அதிக கனமழை வந்து பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு காலையிலிருந்தும் கூட இந்த வால்பாறை மற்றும் நீலகிரி ஆகிய பகுதிகளில் வந்து அதிகமான மழை வந்து பொழியறத நம்மளால பார்க்க முடியுது. சரி, வரக்கூடிய நாட்கள்ல என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வரக்கூடிய நாட்கள்ல நாளைய தினம், அதாவது 27ஆம் தேதி நம்மளுடைய வங்கக்கடல்ல ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிக அளவுல இருக்கு அப்படின்னு வானிலை ஆய்வாளர்கள் வந்து கணிச்சிருக்காங்க. இப்படி ஆகும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து நாளை பிற்பகலுக்கு மேலே வந்து காற்றின் வேகம் வந்து அதிகரிக்கிறத நம்மளால இங்கே பார்க்க முடியுது. அதாவது நம்மளுக்கு ஆல்ரெடி தென்மேற்கு பருவமழை காலம் தான் இப்போ இங்கே அரங்கேறிட்டு இருக்கு. அப்போ இங்கே நம்மளுக்கு வங்கக்கடலில் வந்து ஒரு காற்றழுத்த பகுதி வந்து உருவாகுது அப்படின்னு சொன்னால் காற்றினுடைய வேகம் வந்து நம்மளுக்கு அதிகரிக்கும். காற்றினுடைய வேகம் அதிகரிக்கும் போது மழையும் அதிகமாக நமக்கு பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் வானிலை ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அதாவது இப்போ இங்கே ஒரு சுழற்சி வந்து உருவாகுது அப்படின்னு சொன்னால் ஈரப்பதம் வந்து அப்படியே இருக்கும். அதே போல காற்றையும் வந்து அதிகப்படியாக இழுக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த சுழற்சி. ஸோ அதனால வந்து நம்மளுக்கு அதிகப்படியான காற்றும் ஈரப்பதமான ஒரு சூழ்நிலையும் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து தமிழ்நாட்டில் அதிக அளவிலேயே இருக்கு. வெப்பம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது அதிகப்படியான வெப்பம் எந்த ஒரு இடத்துலையுமே இருக்காது. ஒரு குளிர்ந்த குளுமையான சூழல் நிலவரத்துக்கான வாய்ப்புகள் தான் இருக்குன்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. அதே போல இந்த சுழற்சியானது மேலும் வலுவடைய கூடுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா மேலும் வலுவடைய கூடும் தான் வானிலை ஆய்வாளர்கள் வந்து கணிச்சிருக்காங்க. இது மேலும் வலுவடைய கூடும் போது எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் கனமழை எல்லாம் பெய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்மளுடைய தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தான் நம்மளுக்கு அதிகப்படியாக இருக்கும். ஓகே, வங்கக்கடலில் ஏற்படக்கூடிய இந்த சுழற்சியினால எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் அதிகமான மழை பெய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வங்கக்கடலினுடைய மத்திய மற்றும் மேற்கு பகுதிகளில் தான் மழை பொழியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னும் கணிக்கப்பட்டிருக்கு. நம்மளால பார்க்க முடியுது. இந்த மழை மேகங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் இதுதான். இந்த எல்லோ கலராக இருக்கு இல்லையா, இந்த இடம் தான் மழை மேகங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள் சொல்லப்படும். அது மட்டும் இல்லாமல் ரெட் கலர்ல இருக்க இடங்கள் வந்து அதி கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொல்லப்படும். அதாவது மழை மேகங்கள் ரொம்ப கூடி இருக்கக்கூடிய இடங்களை தான் இந்த ரெட் கலர் வந்து நம்மளுக்கு காமிக்கும். ஸோ அதனால இந்த பகுதிகள் எல்லாம் வந்து கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது மேலும் மேலும் தீவிரமடையும் போது அதாவது இந்த மியான்மர் மற்றும் வங்கக்கடலினுடைய மத்திய மற்றும் இந்த வடக்கு பகுதிகளில் எல்லாம் மிக கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கணிக்கப்பட்டு வானிலை ஆய்வாளர்களாலேயும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னா நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு இந்த சுழற்சியினால எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. ஒரு குளுமையான சூழல் தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிலவும். ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் குறிப்பாக நீலகிரி, கோயம்புத்தூர் இந்த இரண்டு மாவட்டங்கள்லையும் அதிக கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதே போல தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி இந்த மாவட்டங்களில் வந்து கனமழை முதல் மிக கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருப்பூர், திண்டுக்கல்ல வந்து கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எச்சரிக்கை வந்து வானிலை ஆய்வு மையம் வந்து விட்டிருக்காங்க. இதுதான் தற்போதைய வானிலை நிலவரமா பார்க்கப்படுது.